வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பப்பாயா சோப் வந்து மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மெல்ட் அண்ட் போர் சோப் வந்து நம்ம ரெடி பண்ணி காமிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சோப்பை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாள் ஆனனால ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். மெல்ட் அண்ட் போர் சோப்னா என்ன அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் மெல்ட் அண்ட் போர் சோப் அப்படின்னா ஆல்ரெடி சாப்பானிஃபைட் ஆன ஒரு சோப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதை தான் சோப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃப்ராக்ரன்ஸ், கலர்ஸ், எக்ஸ்ஃபோலியன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம மோல்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோல்டில் நீங்கள் போர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த சோப்பு. இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், டிசைன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் அண்ட் போர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சோப் மேக்கிங் மேலே ஒரு அடிக்ஷன் மாதிரி வரும். அந்த அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி, இப்போது இந்த நம்ம பப்பாயா மெல்ட் அண்ட் போர் சோப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிளிசரின் சோப் பேஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பப்பாயா சோப் பேஸும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சோப் பேஸ்னாலும் எடுத்துக்கலாம். இதை நான் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன், எனக்கு பிடிச்ச மாதிரியான லுக் வந்து நான் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஸ்கின்க்கு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் கொடுக்கும், நம்மளோட ஸ்கின்னை நேச்சுரலாகவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பப்பாயா பவுடர். நான் ரெடி பண்ண போகிற மெல்ட் அண்ட் போர் சோப்பாகவே இருந்தாலும் அதில் எனக்கு பப்பாயாவோட எக்ஸ்ட்ராக்ட் வேணும். ஸோ நான் எக்ஸ்ட்ராக்டாவோ இல்லை ஜூஸாவோ ஆட் பண்ணால் என்னோடய சோப் வந்து ஷெல்ஃப் லைஃப் கம்மியாகிடும். அந்த ரீசனுக்காக நான் பவுடராக ஆட் பண்ணிக்க போகிறேன். அதே சமயம் என்னோடய சோப்பில் வந்து லேதரும் கம்மியாகிடக்கூடாது. ஸோ இந்த ரீசன்லாம் மைண்டில் வச்சு நான் பப்பாயா பவுடராக இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். பப்பாயா பவுடரோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இதில் விட்டமின் சி அண்ட் ஏ இருக்கனால நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கு. அந்த ஹைட்ரேஷன் மூலிமா நம்ம ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பப்பாயா எசென்ஷியல் ஆயில். நம்ம பப்பாயா பவுடரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே எசென்ஷியல் ஆயில் மூலியமாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து அதிகபட்சமாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை குறிப்பிட்ட பர்சன்டேஜ்க்கு தான் யூஸ் பண்ணணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பப்பாயா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில். இது வந்து உங்களோட சாய்ஸ், என்ன ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பப்பாயா ஃப்ராக்ரன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிக்ஸ்டு ஃப்ரூட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட ஃபார்முலேஷன்ஸ் பார்த்துடலாம். கிளிசரின் சோப் பேஸ் 600 கிராம், பப்பாயா பவுடர் 3 கிராம், பப்பாயா எசென்ஷியல் ஆயில் 3 ml, பப்பாயா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் 3 ml. இந்த ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணும் போது தான் நம்மளோட சோப்பில் இருக்க லேதரையும் தக்க வச்சுக்க முடியும், நம்மளோட ஸ்கின்க்கு பெனிஃபிட்ஸும் கொடுக்க முடியும். இப்போது இந்த சோப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு 600 கிராம் கிளிசரின் பேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பேஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிசரின் பேஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். டைரெக்டாக மெல்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சோப் பேஸ் வந்து பேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணும் போது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்றது, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே நம்மளோட சோப் பேஸ் கட் பண்ணியிருக்க பாத்திரம் வந்து வச்சு அடுப்பில் வைக்க போகிறோம். அது மெல்ட் ஆகிற சமயத்தில் நான் வந்து பப்பாயா பவுடரை வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக டிஸ்டில்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு லம்பும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நான் டைல்யூட் பண்ணிக்க போகிறேன். இதோட வாட்டர் வந்து லெவல் இவ்வளோ தான் ஆட் பண்ணுன்றது கிடையாது. நம்மளோட அந்த பவுடர் வந்து கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு லம்ஃபும் இல்லாமல் இருக்க மாதிரி நீங்கள் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே அந்த சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப கிளறி விட்டுறக்கூடாது, ஏன்னா ஃபோம் ஃபார்ம் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இறக்குனோடனே கொஞ்சம் சூடு வந்து கம்மியாகணும். அப்படியே நம்ம இறக்குன உடனே வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப சூடாக இருக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் மெல்ட் அண்ட் போர் வந்து
கேர்டல் ஆயிரும், ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி வரும் சோப்பு. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து ரொம்ப சூடாக இருக்கும் போது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பப்பாயா பவுடரோட மிக்ஸ்சரை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுலேயே உங்களுக்கு நேச்சுரல் எல்லோ கலர் கிடச்சிருக்கு. ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா எனக்கு பப்பாயா ஆரஞ்ச் கலராக நமக்கு தேவை அப்படின்றனால நான் இதில் கலர்ஸ் ஆட் பண்ணி க்ரியேட்டிவாக பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சூடு கம்மியாகணும். நம்ம எசென்ஷியல் ஆயிலோ ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூடு வந்து கம்மியானதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பப்பாயா எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. நமக்கு நுரை அதிகமாக ஃபார்ம் ஆகிராத மாதிரி ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் ஆரஞ்ச் கலர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 drops ஆரஞ்ச் கலர் நான் ஆட் பண்ணுறேன். லிக்விட் கலர்ஸ் தான் மெல்டன் போர்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆரஞ்ச் கலர் ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆரஞ்ச் கலர் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கும் போது ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் ஆட் பண்ணிடணும். இதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் போர் பண்ணிடலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி நிறையா ஃபோம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஃபோம்லாம் கம்மி ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் போர் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு சீக்கிரமாக போர் பண்ணணும், கெட்டி ஆகிற மாதிரி இருக்குன்னா ரப்பிங் ஆல்கோஹால் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோல்டில் போர் பண்ணிடலாம். மோல்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டெரைல் பண்ணுறதுக்காக ரப்பிங் ஆல்கோஹால் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட சோப் பேஸை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறத போர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சோப் வந்து 100 கிராம் மெஷர்மெண்ட்டு. ஸோ 6 சோப் வந்து நமக்கு கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் மோல்டில் ஊற்றின உடனே வந்து ரப்பிங் ஆல்கோஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இல்லைனா அந்த நுரையாக இருக்குல்ல அதோடையே சோப்பு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் கெட்டி ஆகிடுச்சுன்னா அந்த நுரையை போக வைக்க முடியாது. ஸோ அந்த நுரையை போக வைக்கிறதுக்காக தான் நம்ம ரப்பிங் ஆல்கோஹால் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இதை போர் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம அன்மோல் பண்ணிக்கலாம். அன்மோல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் கிளிங் ரேப்போ இல்லை ஏதாவது ஒரு பட்டர் பேப்பரோ பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கிளிசரின் டியூ எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். நேச்சுரலாகவே நம்மளுக்கு பப்பாயாவோட கலர் அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நீங்களும் ரெடி பண்ணி பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குன்றது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி மெல்டன் போர் அதிகமான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். Thank you.